வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ. மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய கதை மொத்தமாய் முடியப்போகிறது என்பதை உரக்க ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. முதல்ல அதை நீங்கள் பார்த்துருங்க. എന്താ വിളിക്കുന്നറിയാവോ? കോക്രോച്ച്, പാറ്റകൾ. നിങ്ങൾ അതാണോ? നിങ്ങൾ കോക്രോച്ച് ആണോ? നിങ്ങൾ പാറ്റകളാണോ? നിങ്ങൾ പിന്നെ എന്താണ്? നിങ്ങൾ ഈ നാടിന്റെ കരുത്തായ സിംഹങ്ങളാണ്. ശരിയാണോ? നിങ്ങൾ പാറ്റയാണോ സിംഹമാണോ? സംശയമുണ്ടോ? ചെറിയൊരു സംശയമുണ്ടോ? പാറ്റ അല്ല എന്ന് പറയുന്നവരല്ല എന്നൊന്ന് ഉറച്ചു പറഞ്ഞേ. നിങ്ങൾ പാറ്റയാണോ കോക്രോച്ചാണോ അല്ല എന്നുള്ളവർ ഒന്ന് ഉറച്ചു പറഞ്ഞേ. എനിക്ക് സംശയമായി. അപ്പൊ ചിലപ്പോഴും പാറ്റയാണോ എന്ന്. ആണോ? ആ മിടുക്കി പറഞ്ഞു. ബാക്കി എല്ലാരും കൂടെ ഉറച്ചു പറഞ്ഞേ. എല്ലാരും കൂടെ ഒന്ന് പറഞ്ഞേ അല്ല എന്ന്. പോരാ പോരാ, ശബ്ദം പോരാ. ഉച്ചയ്ക്ക് ഭക്ഷണം കഴിച്ചില്ലേ? ചായ കിട്ടിയല്ലോ. നിങ്ങൾ ഈ രാജ്യത്തിന്റെ കരുത്തായ സിംഹങ്ങളാണ്, ദുർഗാദേവികളാണ്. നിങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം വരാൻ പോകുന്ന നാളുകൾ മികവിൻ്റെതാണ്. നിങ്ങളെ ലോകത്തിന്റെ ഏറ്റവും മുന്നിൽ നിൽക്കും. അപ്പൊ അതിന് ചെയ്യാൻ ഉള്ള കാര്യം എന്താണ്? നിങ്ങൾക്ക് இஷ்டமுள்ள கோர்ஸ் படிக்கணும். இது மலையாள மொழியில் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உங்களுக்காக சில பேருக்கு புரியாதவர்களுக்காக சொல்ல வேண்டி இருக்கிறது. கேரளா யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய நபர், இவருடைய பெயர் மோகனன் குந்துமல். இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். சரியா? இவர் இந்த போட்டித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மத்தியில் தான் இவர் பேசுகிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை சில பேர் கரப்பான் பூச்சிகள் என்று சொல்கிறார்கள். நீங்களெல்லாம் கரப்பான் பூச்சியா? கிடையாது. இதில் யாரெல்லாம் கரப்பான் பூச்சி? கை தூக்குங்க, இல்லை சத்தம் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சத்தமும் இல்லை. திரும்ப அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் கரப்பாம்பூச்சியா? இல்லைன்னு சொல்லுங்க. மாணவர்கள் யாரும் பேசுவதாக இல்லை. கடைசியில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரே ஒரு சத்தம் மட்டும். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துல, நாங்கள் காக்ரோச் தான், நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். இவர் சொல்கிறார், நீங்கள் கரப்பான் பூச்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் யார் தெரியுமா? நீங்களெல்லாம் சிங்கங்கள், நீங்களெல்லாம் துர்காதேவிகள். எங்களுக்கு தெரியுங்க. மோடி 13 வருஷமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மாதா, அது இது அப்படியெல்லாம் சொன்னீர்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் பெண்கள் இந்தியாவில் மோடியின் ஆட்சியில் எத்தகைய பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்பதற்கு 1,00,000 உதாரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். இந்த சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் படித்த மாணவர்கள் மத்தியில் எடுபடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், மோடி அவர்களுடைய, அமித்ஷா அவர்களுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் கதையளப்பு இத்தோடு முடித்து வைக்கப்படுகிறது இந்திய இளைஞர்களால் என்பதை உறக்கமாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வீடியோ. எவ்வளவு ஆழமாக ஒவ்வொருவருடைய மனதிலையும் அந்த கரப்பான் பூச்சி என்கிற வார்த்தை பதிந்திருக்கிறது பாருங்கள். நாங்களெல்லாம் கரப்பான் பூச்சிகள் தான் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் மாணவர்கள், இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ்ஸை வெறுக்க துவங்கி இருக்கிறார்கள்? அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்றை சொல்கிறேன். முதல்ல, கடந்த 10 வருடங்களில் மட்டும் மோடியால், அமித்ஷாவால் இந்தியாவில் மூடப்பட்ட பள்ளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,00,000க்கும் அதிகம். அதுவும் எங்கே தெரியுமா அதிகமாக? உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும். ஹிந்துவில் நினைக்கிறேன் சில காலங்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளிவந்தது. மத்திய பிரதேசத்தில்
இந்த சிமெண்ட் ஆலைகள் இருக்கு இல்லையா, தனியார் சிமெண்ட் ஆலைகளில் பெரிய அளவில் 17 வயதிற்கும் குறைவான பிள்ளைகள் அதிகமாக வேலை செய்வதாக அந்த கட்டுரை சொன்னது. அது மட்டுமல்ல, அரசினுடைய அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய சாராய தொழிற்சாலைகள் இருக்கிறது அல்லவா, அந்த தொழிற்சாலைகளிலையும் ஏராளமான 17-18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வேலை செய்கிறார்கள். ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது மத்திய பிரதேசத்தில் இந்தியாவிலே அதிகமான அரசு பள்ளிகள் மூடப்பட்ட மாநிலம், அந்த இடத்துல தான் ஏராளமான 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் இந்த மாதிரியான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஹிந்து ஆர்டிக்கிள் எழுதுகிறான். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், வட இந்தியாவில் இன்றைக்கு பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் படித்தால் என்னவாகும் என்கிற அச்சம் ஆர்எஸ்எஸ்க்கு எப்போதுமே உண்டு. இப்போ பாருங்கள், கேரளாவில் படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள், போட்டித் தேர்வுகளில் பெரிய மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள், தகுதி வாய்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீங்கள்லாம் காக்ரோச் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது யாருமே சொல்ல மறுக்கிறார்கள். அப்போ மத்திய பிரதேசத்தில் கல்வி கொடுத்தால், உத்தரப்பிரதேசத்தில் கல்வி கொடுத்தால் என்னவாகும்? பாஜகவிற்கு எதிராக சிந்திப்பார்கள் மக்கள், ஆர்எஸ்எஸ்ஸிற்கு எதிராக சிந்திப்பார்கள். அதனால தான் பயம் அவர்களுக்கு. அதனால தான் பள்ளிக்கூடங்களை மூடுகிறார்கள், கல்வியை கொடுக்க மறுக்கிறார்கள். கல்வியில் நீட்டு மாதிரியான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து நெருக்கடி கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவங்க இன்றைக்கி தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஆமாம், நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறை ஜென்சி மட்டும் இல்லை, ஜென்ஸ் ஆல்ஃபா எல்லாருமே பாதிக்கப்பட போகிறோம். மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தில் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் கல்வி என்று சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது என்பது. அதனால தானே நீங்கள் பாருங்கள், விரக்தியினுடைய உச்சத்தில், பதட்டத்தின் உச்சியில், பயத்தின் உச்சியில் ஏதாவது மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னா என்ன அவர் சொல்கிறார், நம்முடைய மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் என்ன இது சுதந்திர தினத்திற்கன்று என்ன சொல்கிறார், நம்ம எல்லாரும் கவனித்தோம் இல்லையா? அவர் சொல்கிறார், நக்சல் அறிவுஜீவிகள் என்று சொல்கிறார் இல்லையா? அறிவுஜீவி நக்சல்கள். ஆமாம், மூளை இருப்பவர்கள். அதுவும் நீங்கள் நல்லா பாருங்கள், இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள், இவர்களை எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்களை எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு முத்திரை குத்துவது என்பது வழக்கம். இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் முத்திரை குத்தினாலும் இந்திய மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு, இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு ஆபத்தானவர்கள் ஆர்எஸ்எஸ், பாஜக என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த மாணவர்கள் நீங்கள்லாம் காக்ரோச் இல்லைன்னு சொல்லுங்கள், நீங்கள்லாம் காக்ரோச்சா அப்படின்னு கேட்கும்போது அமைதியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இதான். அவங்க விரும்பலை, பாஜக விரும்பலை, ஆர்எஸ்எஸ் விரும்பலை. உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, இந்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்திய மக்களின் சார்பாக, இந்திய நாட்டின் சார்பாக அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய துணைவேந்தர் கேட்ட இந்த கேள்விக்கு மௌனமாக தங்களுடைய எதிர்ப்பை காட்டியதன் மூலமாக நீங்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்தியாவின் சார்பாக வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.